தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. மீண்டும் கோவிட்-19 12 பேருக்கு தொற்று உறுதி, 4 பேர் உயிரிழப்பு. புகையிலை விற்பனை செய்வோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை. திடீர் சோதனையில் பிடிபட்ட சாரதிகள் சேவையில் இருக்கும் போது போதைப்பொருள் பாவனை. ஆடி பிறப்பு நாளிலும் யாழில் மக்கள் போராட்டம். கால்வாய்க்குள் கொல்லப்பட்டு கிடந்த குடும்பஸ்தர், விசாரணையில் வெளியான பரபரப்பு தகவல். தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட போலீஸ் அதிகாரி. கிளிநொச்சி சலசலப்பு, அர்ஜுனா எம்பிக்கு வக்காலத்து வாங்கும் ரஜீவன் எம்பி. காதலை ஏற்க மறுத்த 16 வயது மாணவிக்கு நடந்த கொடூரம். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். இந்தியாவின் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் கடந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 12 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவிட்-19 தொற்றினால் சிகிச்சை பலனின்றி 4 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த 4 பேரும் உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, சிறுநீரக கோளாறுகள் மற்றும் பிற நீண்டகால உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 26ஆம் தேதி முதல் ஜூலை 15ஆம் தேதி வரை ஆந்திராவில் 67 கோவிட் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதில் 12 பேருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் வெற்றிலை பாக்குடன் சேர்த்து புகையிலை விற்பனை செய்வோருக்கு எதிராக எதிர்காலத்தில் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுச் சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் பதில் தலைவர் உப்புல் ரோஹட இன்று தெரிவித்தார். 2006ஆம் ஆண்டின் 27ஆம் இலக்க புகையிலை மற்றும் மதுசாரம் மீதான அதிகார சபை சட்டத்தின் கீழ் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின் பேரில் நாட்டில் புகையற்ற புகையிலை பொருட்களை விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வெற்றிலை விற்பனையாளர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த சட்டம் கொண்டுவரப்படவில்லை என்றும் மக்களை வாய்ப்புற்று நோயிலிருந்து பாதுகாப்பதே இதன் பிரதான நோக்கம் என்றும் உப்புல் ரோஹண மேலும் தெரிவித்தார். இலங்கையில் வருடாந்தம் 1750 முதல் 1900 வரையான வாய்ப்புற்று நோய் நோயாளர்கள் பதிவாகுவதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். பல்வேறு பகுதிகளில் நீண்ட காலமாக தொலைபேசி கம்பிகளை வெட்டி விற்பனை செய்து வந்த கும்பலைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபர் ஒருவர் பேராதனை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மற்றும் சிலருடன் சேர்ந்து வாகனம் ஒன்றில் வந்து தொலைபேசி கம்பிகளை பழுது பார்ப்பது போல் நடித்து மேற்படி திருட்டுச் சம்பவம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவர்கள் நீண்ட நாட்களாக கெலியோயா, உடபேராதனை, சங்கபோகம, மககந்த உள்ளிட்ட பிரதேசங்களில் இந்த திருட்டுச் செயலை தொடர்ந்து செய்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக வெட்டப்பட்ட தொலைபேசி கம்பிகள் அனைத்தும் கம்பளை பிரதேசத்தில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளமையும் போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொட்டாவை மகும்புர பல்லின போக்குவரத்து மத்திய நிலையத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற திடீர் போதைப்பொருள் பரிசோதனையின் போது பொது போக்குவரத்து பஸ் சாரதிகள் 4 போதைப் பொருட்களை பயன்படுத்தியுள்ளவை உறுதி செய்யப்பட்டது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி அமைச்சின் வீதி பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இந்த விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தலைவர் வைத்தியர் தலைமையிலான குழுவினர் குறித்த நிறுவனத்தின் நடமாடும் ஆய்வக பஸ் பண்டிக்குள் வைத்து இந்த பரிசோதனையை மேற்கொண்டனர். பொது போக்குவரத்தில் ஒழுக்கமான மற்றும் போதைப்பொருளற்ற பணியாளர்களை உருவாக்குவதற்காக நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. நேற்று காலை இடம்பெற்ற இந்த பரிசோதனையின் பொழுது சுமார் 150 பஸ் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டனர். போதைப்பொருள் பயன்படுத்தியதாக அடையாளம் காணப்பட்ட சாரதிகளுக்கு எதிராக நிறுவன ரீதியான ஒழுக்காற்று விதிகளின் கீழ் அதிகபட்ச தண்டனை வழங்கப்படும் என்றும் பொதுச் சட்டத்தின் கீழ் நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது.
யாழ்ப்பாணம் வலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இராணுவத்தின் கொமாண்டோ பங்களா முன்பாக இன்றைய தினம் 13வது வாரமாக போராட்டத்தை மேற்கொண்டனர். வலிவடக்கில் 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின் அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. யுத்தம் நிறைவுற்று 17 வருடம் கடந்த நிலையிலும் அந்த பகுதியிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. இந்நிலையில் தமது காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வருகின்ற நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு பிரதி வெள்ளிக்கிழமைகளில் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணியின் உரிமையாளர்கள் முடிவெடுத்த நிலையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை 13வது வாரமாக இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கோமாகம கலகாகேன பகுதியில் உள்ள கால்வாய் ஒன்றில் இருந்து நேற்று அதிகாலை மீட்கப்பட்ட நபர் ஒருவரின் சடலம் மீதான பிரேத பரிசோதனையில் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டவர் கோமாகம பிட்டிப்பென பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடைய நபர் என்று தெரிவிக்கப்படுகிறது. அவர் ஆடை தொழிற்சாலை ஒன்றில் நிரந்தர ஊழியராக பணியாற்றிக் கொண்டு பகுதி நேரமாக ஆன்லைன் ஆப் மூலம் வாடகை மோட்டார் சைக்கிள் ஓட்டுநராக கடமையாற்றி வந்தார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த 15ஆம் தேதி இரவு 7 மணியளவில் வாடகை சவாரி ஒன்றுக்காக நபர் ஒருவரை தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் ஏற்றிச் செல்ல இவர் வீட்டிலிருந்து புறப்பட்டுச் சென்றார். இந்த கால்வாய்க்கு அருகில் அமைந்துள்ள ஏலக்காணியொன்றில் வைத்து இந்த துரதிர்ஷ்டவசமான கொலை சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். முன்னாள் போலீஸ் மாதிபர் சி.டி. விக்ரமரத்ன இன்று அதிகாலை சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து அது குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள 2 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. மாலபி தலகீன பகுதியில் உள்ள அவரின் இல்லத்தில் முன்னாள் போலீஸ் மாதிபர் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு உயிர் மாய்த்துக் கொண்டிருக்கலாம் என ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் வூட்லர் தெரிவித்தார். சம்பவத்தை அடுத்து அவருடனடியாக முல்லேரியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் போலீஸ் மாதிபரின் மரணம் தற்கொலையாக இருக்கலாம் என்று சந்தேகப்படுவதாக குறிப்பிட்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர் பூட்லர் இது தொடர்பான மரண பரிசோதனை மற்றும் நீதவான் விசாரணைகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சம்பவம் குறித்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். அத்துடன் நியமிக்கப்பட்ட போலீஸ் குழுக்கள் இந்த மரணம் குறித்து பின்னணி மற்றும் சூழ்நிலைகள் தொடர்பில் முழுமையான விசாரணைகளை முன்னெடுப்பார்கள் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மக்கள் பிரதிநிதி என்பதால் மக்கள் சார்பில் கேள்விகளை எழுப்புவதற்கு அவருக்கு உரிமை உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஏற்பட்ட சர்ச்சை தொடர்பில் அவர் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மக்கள் பிரதிநிதி என்பதால் மக்கள் சார்பில் கேள்விகளை எழுப்புவதற்கு அவருக்கு உரிமை உண்டு என்றும் அவர் தெரிவித்தார். அவ்வாறு கேள்விகளை கேட்பதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்றும் அதைத் தொடர்ந்து அதை தடுப்பது ஜனநாயகத்துக்கு முரணானது என்றும் தெரிவித்தார். மேலும் கூட்டத்திலிருந்து அர்ச்சுனாவை வெளியேறுமாறு கூறுவதற்கு அமைச்சருக்கோ அல்லது வேறு எவருக்கோ அதிகாரம் இல்லை என தெரிவித்தார். கூட்டத்துக்கு தலைமை தாங்கும் தலைவர் கூட்டத்தை ஒழுங்காக கட்டுப்படுத்தும் வகையில் செயற்பட வேண்டும், இல்லையென்றால் தலைமைத்துவம் பாதிக்கப்படும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் மேற்கு வங்க மாநிலத்தில் கொல்கத்தாவில் காதலை ஏற்க மறுத்ததாக கூறி 16 வயது பாடசாலை மாணவி ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். கொல்கத்தா அருகிலுள்ள ஜாந்தினி பாகன் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. உயிரிழந்தவர் 10ஆம் வகுப்பில் கல்வி பயிலும் மாணவி ஆவார். பாடசாலை முடிந்து சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்ட போது 24 வயதான சமீர் தாஸ் என்ற இளைஞர் அவரை வழிமறித்ததாக தெரிவிக்கப்பட்டது. இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்து சமீர் தாஸ் தன்னிடம் வைத்திருந்த கத்தியால் மாணவியின் கழுத்து, வயிறு மற்றும் கைகளில் பலமுறை குத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் அந்த மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவித்தனர். மேலும் ஆரம்பகட்ட விசாரணையில் தன்னுடைய காதலை மாணவி ஏற்க மறுத்ததால் ஆத்திரத்தில் இந்த கொலையை செய்ததாக சந்தேக நபர் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.